பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் அதிகாரம் 44வது அதிகாரத்துல 21வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருடைய நினைவுல இருந்து மறந்து போகக்கூடிய பிள்ளைகள் இல்லைங்க. எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, பாவ வாழ்க்கையில விழுந்து போகிறோம். விழுந்து போனோம்னா நமக்கு ஒரு பயத்தை கொடுப்பான் சாத்தான். உன் வாழ்க்கை அவ்வளவுதான், நீ நிர்மூலமாகி விட்டாய், இனிமேல உன்னோட வாழ்க்கையில எந்த விதமான பிடிப்பும் கிடையாது, உன் வாழ்க்கை அழிஞ்சு போயிருச்சு, நீ அவ்வளவுதான் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை மறந்து போனார் என்று சொல்லி உன்னை என்ன செய்வான்? கலக்கத்துக்கு உண்டாக்குவான் சாத்தான். நம்ம சொல்லணும், என்னை ஆண்டவர் கைவிடவே மாட்டார், என்னை மறக்காத தேவன், என்னை எப்பயுமே நினைவில வைத்துக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்ன செய்யறான், என் மகன் என்ன செய்யறான், என் மகள் என்ன செய்யறான்னு சொல்லி அனுதினமும் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கின்ற நேசரவர், நம்மளை விட்டு கொடுக்காத ஆண்டவருங்க. எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? அதனால நீங்க எதை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவர் மகளாக நம்மை நினைத்து வைத்திருக்கிறாருங்க. அவருடைய பிள்ளை எப்படிங்க மறப்பாரு? அவரை மறக்கவே மாட்டாருங்க. அவர் நம்மை அனுதினமும் மறக்காம நினைத்துக் கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைக்கு நான் காலையில் எதிர்ச்சோட அவனுக்கு அந்த காரியங்கள்லாம் செஞ்சு கொடுக்கணும், என் பிள்ளைக்கு நான் இந்த மதியான நேரத்துல இந்த காரியங்கள்லாம் நான் செய்யணும், இந்த நாளைக்கு அவனுக்கு என்னென்ன காரியங்களும் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்காக ஆயத்தமாய் காத்திருக்கிறார். நம்ம அவரை நினைக்கிறோம், அதான் முக்கியமான விஷயம். நாமும் அவரை அனுதினமும் நினைக்கின்ற வேளையில என் மகனை நினைக்கிறான், நான் அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை வேகமா நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி உடனே உங்களுக்கு செய்து முடிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். இவன் ஆயத்தமா இல்லையே, பரலோகத்துக்கு நான் போவேனா, நல்லா ஒதுக்கப்பட்ட பிள்ளையா, நான் எவ்வளவு பாவம் வச்சிருக்கேன் தெரியுமா என் வாழ்க்கையில, ஆண்டவர் என்னை மறந்து போவாரான்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அவர் உங்களை மறக்கிற தேவன் இல்லை, அவர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். அவர் உங்களை எப்படிங்க மறப்பாரு? நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நம்மளை உருவாக்கின தேவன் அவர், எப்படிங்க நம்மள அவர் மறப்பாரு? மறக்கப்படுவதில்லைங்கிறாரு. மறக்கப்படுவதில்லை, மறக்க மாட்டேன்னு சொல்ல, மறக்கப்படுவதில்லை, நெவர், நோ சான்ஸ். நீ மறக்கப்படுவதில்லை. நினைவுகளை அறிவேன், உன் சிந்தனைகளை அறிவேன், நான் கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன்னு சொல்ற. எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? நான் தைரியமா இருங்க, எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. என்னை உருவாக்கினவர் என்னை அவர் மறப்பதே இல்லைன்னு சொல்லிக்கிறாரு. நான் தைரியமா இருப்பேன், எதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி நீங்க தைரியமா இருங்க, ஆயத்தமா இருங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆண்டவருடைய இறையாட்சிக்கு நம்மளை தயார்படுத்தி நிறைவான வாழ்வுகளாக நடத்தி செல்வாராக. ஆமென். God bless you.